ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக தேன்குழல் முறுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் கடாயில் ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் உளுந்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். லேசாக நல்லா அந்த பச்சை வாசனை மட்டும் போனால் போகிறோம், ரொம்பலாம் வறுக்கக்கூடாது. இதை வறுத்து 1 கிலோ அரிசியோடு சேர்த்து மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி நல்ல சுத்தமான அரிசியை வாங்கினாலும் சரி. 5 டம்ளர் அதை போட்டிங்கன்னா இதில் 3/4 டம்ளர் போட்டிங்கன்னா போகும். அரிசி உளுந்தம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிஷினில். அதுக்கப்புறம் இதில் உப்பு, பெருங்காயம், எள், வெண்ணெய் எல்லாம் போட்டு பிசைஞ்சு நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். 2 கப் எடுத்துருக்கேன் அந்த அரைச்சிட்டு அந்த மாவுலேருந்து. அதுக்கப்புறம் பெருங்காயத்தையும் உப்பையும் தண்ணியில் போட்டு கரைச்சி அந்த மாவோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசிறி முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், எள் மாவில் சேர்த்துடலாம். வெண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன், அது 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு தேன்குழல் அச்சில் 3 ஹோல் இருக்குது, அந்த அச்சில் எடுத்து போட்டு புழிஞ்சு 2 பக்கமும் லைட்டாக செவக்க விட்டு எடுத்திங்கனாலே நல்ல கிறிஸ்பியான முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த தேன்குழல் முறுக்கு செஞ்சு கிருஷ்ணனுக்காக பூஜை நைவேத்தியம் ரெடி பண்ணுங்கள். மாவு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதோட இந்த 3 ஹோல் இருக்கிற அச்சு போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜல்லிக்கரண்டியில் ஒன்று ஒன்றா பிழிஞ்சு எடுத்து போட்டு 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்துக்கணும். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வெள்ளை சீடை, இனிப்பு, அதாவது இனிப்பு சீடை, உப்பு சீடை, தேன்குழல் எல்லாமே ஈஸியாக அந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக நைவேத்தியம் செஞ்சு அசத்திடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்திங்கன்னா அந்த சத்தம் அடங்கின உடனே எடுத்திங்கன்னா கரெக்டாக நல்லா கிறிஸ்பியான தேன்குழல் முறுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதே மாதிரி மொத்தமாகவும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.